குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? செட்டில் டவுன் தானே? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே 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 3 days ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்றீங்களா? ஷேடோ, சிஎஸ்எஸ் ஷேடோ. சிஎஸ்எஸ் ஷேடோ பார்த்தோம் அப்படிதானே? ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போறோம். ஓகேவா? 2D டிரான்ஸ்ஃபார்ம், 3D டிரான்ஸ்ஃபார்ம் இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா லைக் ஒரு 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 எஃபெக்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு எஃபெக்ட். ஒரு எலமெண்ட்டை ஒரு 2D எலமெண்ட் 2D எலமெண்ட்னா பொதுவா என்ன சொல்லுவோம்? 2Dனா என்ன? 2Dக்கும் 3Dக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியுமா? ஓகே, நானே சொல்றேன். ஓகே, 2D எலமெண்ட் அப்படின்னா அங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அவ்வளவுதான் இருக்கும். 3D எலமெண்ட் அப்படின்னா Z ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் இது 3 இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து 3D எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? 2D எலமெண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். இப்ப நார்மலா நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா அது ஒரு 2D ஆப்ஜெக்ட், ஒரு 2D டயக்ராம் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப அதே கியூப் வரைஞ்சோம்னா அது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒரு 2D டிரான்ஸ்ஃபார்ம், அதுலயே 2D டிரான்ஸ்ஃபார்ம், 3D டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ 2D டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் ஒய் ஆக்சிஸ் இத வச்சு மட்டும் நம்ம ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா, லைக் அதை மூவ் பண்றோம், இல்ல ரொட்டேட் பண்றோம், இல்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ரொட்டேட் பண்றோம், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ரொட்டேட் பண்றோம், இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேரு 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேவா? இதே Z ஆக்சிஸையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க நம்ம வந்து 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தான் பார்ப்போம். ஓகேவா? இது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அந்த எலமெண்டோட ஷேப், சைஸ், பொசிஷன் இதெல்லாம் மாடிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது வந்துட்டு இப்போ இது வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா அனிமேஷன்ஸ் இதுக்கப்புறம் படிப்போம். சோ அப்போ வந்துட்டு இந்த 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேட். இதுல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? 6 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினா என்னன்னா டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்கியூ, மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸ்கேல் எக்ஸ், ஸ்கியூ எக்ஸ் அதை விட்டுருங்க. ஸோ மெயினா என்னன்னா டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்கியூ, மேட்ரிக்ஸ். இதுதான் இந்த 5 டைப் தான் ஆக்சுவலி. ஸோ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைப்லயுமே எக்ஸ் ஆக்சஸ் வச்சு அதை எப்படி மூவ் பண்ணுது, ஒய் ஆக்சஸ் வச்சு அதை எப்படி மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்டை அதோட பொசிஷன்ல இருந்து மூவ் பண்றதுக்கு. ஓகேவா? மூவ் பண்றதுக்கு வழக்கமா நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம்? இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இதை மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? மார்ஜின் லெஃப்ட் கொடுப்போம், இல்லைன்னா மார்ஜின் டாப் கொடுப்போம், மார்ஜின் 0 ஸ்கிரீன் ஆகும். ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. இப்போ விசிபிளா இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ உங்களுக்கு அடிக்கடி வருதா இல்ல எனக்கு வருதான்னு தெரியல. பட் ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகலைன்னா சொல்லுங்க. ஓகேவா? வாய்ஸ் அடுப்புல தானே இருக்கு, இல்ல ஏதாவது இது ஒழுங்கா கேட்காம இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு. ஓகே.
ஓகே. ஓகே. டிரான்ஸ்லேட்னா என்னன்னா, ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ மூவ் பண்றது. ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இங்க வந்து மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இல்ல மார்ஜின் டாப்ல இருந்து மூவ் பண்ணுவோம். அப்படிதானே? சோ இங்க எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ண போறோம். சோ இப்போ இந்த டிரான்ஸ்லேட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டிரான்ஸ்லேட்னு குடுத்துருக்காங்களா? சோ ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சல் மூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த எலிமெண்ட் வந்து இது வந்து டிஃபால்ட் எலிமெண்ட் வச்சுக்குவோம். இந்த எலிமெண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இதான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிதானே? எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது? லெஃப்ட் டு ரைட் தான் எக்ஸ் ஆக்சிஸ். டாப் டு பாட்டம் ஒய் ஆக்சிஸ். ஹாரிசான்டலா இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டிகல் லைன் நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சோ சோ எக்ஸ்ல இருந்து நம்ம இந்த இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ல இருந்து 50 பிக்சல் மூவ் பண்ணணும். ஒய்யில இருந்து என்ன ஆயிருக்கு? 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கு டாப். ஓகேவா? டாப்ல இருந்து நினைச்சு வச்சுக்கோங்க. சோ ஒண்ணுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னாலே மேக்ஸிமம் பிட் ஹாரிசான்டல் லைன்ல நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி மூவ் பண்றோம். சோ 50 பிக்சல் இங்க இருந்து மூவ் பண்ணிருக்கோம். டாப்ல இருந்து 100 பிக்சல் மூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்க இருந்து நம்ம ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. ஓகே. சோ இது வந்து எக்ஸ். முதல்ல இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். ஓகேவா? இது ஒய்ய பொறுத்து 50 பிக்சலும், எக்ஸ் பொறுத்து 100 பிக்சலும் மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு தான் டிரான்ஸ்லேட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அடுத்து ரொட்டேட். பேர்லயே ரொட்டேட் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்படிதானே? ரொட்டேட்னா என்னது? ஒரு எலமெண்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு. சோ எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிகிரிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணுவோம். இங்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிக்சல்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா பிளேஸ் சேஞ்ச் பண்றோம். அதனால பிக்சல்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இங்க ரொட்டேட் பண்ணணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க டிகிரி வந்துரும். ஓகேவா? சோ டிகிரிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். சோ நம்ம கிளாக் வைஸாவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸாவும் எலமெண்ட்ஸ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கிளாக் வைஸ்னா இங்க நம்ம 20 டிகிரின்னு குடுத்துருக்கோமா? சோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்? மைனஸ்ல குடுக்கணும். ஓகேவா? இதே இத மைனஸ்ல குடுத்தேன்னா, கிளாக் வைஸ்னா என்னது? இந்த சைட்ல இருந்து இப்படி வருது. ஓகேவா? இது கிளாக் வைஸ். சோ ஆன்டி கிளாக் வைஸ்னா இங்க இருந்து இப்படி பேக்ல ரொட்டேட் ஆகும். சோ அப்படி ரொட்டேட் ஆகுறதுக்கு இங்க டிகிரிய வந்து மைனஸ்ல குடுத்துட்டா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஓகே. சோ அடுத்து சோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஓகே. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ மூவ் பண்றதுக்கு. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொட்டேட்டிவ் பார்த்தோம். ரொட்டேட்னா என்ன? ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ ரொட்டேட் பண்றதுக்கு. அடுத்து ஸ்கேல். ஸ்கேல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம விட்த் அண்ட் தென் ஹைட்ட சேஞ்ச் பண்றதுக்கு. இன்கிரீஸ் பண்றதுக்கோ, இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்க ஸ்கேல் 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எப்போதுமே எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய் சொன்னா. சோ 1 எக்ஸ்ல வந்து 1 எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா 1ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதோட விட்த் எக்ஸ்னாலே என்னன்னு நினைவு வச்சுக்கணும்? விட்த்ன்னு நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அதோட விட்த் ஆல்ரெடி நம்ம ஒரு பிக்சல் குடுத்து வச்சிருக்கோமா? இங்க விட்த், ஹைட் குடுத்து வச்சிருக்கோம். சரியா? ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்துட்டு இனிஷியலா நம்ம ஒரு விட்த்தும் ஹைட்டும் குடுத்து வச்சிருக்கோம். சோ அந்த விட்த்ல இருந்து அந்த விட்த்ல இருந்து 1% எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்துட்டு விட்த் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு குடுத்திருக்கேன். அதே மாரி 2வது இருக்கிறது என்னது சொன்னேன்? 2 வந்து ஒய்ன்னு சொன்னேன். அப்படிதானே? சோ இங்க ஆல்ரெடி நம்ம ஹைட் என்ன குடுத்து வச்சிருக்கோம்? 25 பிக்சல் குடுத்து வச்சிருக்கோமா? சோ அந்த பிக்சல்ல இருந்து அந்த ஹைட்ல இருந்து 25 பிக்சல் ஹைட்ல இருந்து 2 டைம்ஸ் எனக்கு ஹைட் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம அந்த எலமெண்டோட வித் அண்ட் ஹைட்ட இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நான் பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்றேன். சோ இப்போதைக்கு இன்க்ரீஸ நினைவு வச்சுக்கோங்க. சோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு கொடுத்திருக்கோம். 1னா எக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கு. சோ அதோட வித் ஆல்ரெடி கொடுத்திருக்க வித்துல இருந்து ஒரு விட்த் வந்துட்டு 75 பிக்சல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 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 பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நான் இங்க வந்துட்டு ஹைட் வந்து 25 பிக்சல் குடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ட விட 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்துட்டு 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். வித் ஹைட் வந்து இங்க வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. சோ இதான் ஸ்கேல். சோ இதுல ஸ்கேல் எக்ஸ்ன்னு ஒண்ணு பார்ப்போம். ஸ்கேல் ஒய்ன்னு ஒண்ணு பார்ப்போம். ஓகேவா? ஸ்கேல் எக்ஸ்னா ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் விட்த் மட்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்கேல் ஒய்னா ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதான் ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கும்போது கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லி தரேன். ஏன்னா இங்க பிபிடில கொஞ்சம்
இது தெளிவா இல்ல. ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய் எல்லாம் இல்ல. சோ நான் அத அப்புறம் சொல்றேன். ஓகே. ஸ்கியூ எக்ஸ், ஸ்கியூ ஸ்கியூ அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் ஸ்கியூ எக்ஸ்ன்னு இல்லாம ஸ்கியூ ஜென்ரலா ஸ்கியூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம ஸ்கியூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ம். ஒரு எலமெண்ட் ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்தும் நம்ம வந்து ஸ்லாண்டா யூஸ் பண்ணலாம். ஒய் ஆக்சிஸ பொறுத்து நம்ம வந்து அந்த எலமெண்ட்ட ஸ்லாண்டிங்கா மூவ் பண்ணலாம். சோ அங்க வந்துட்டு நம்ம எப்படி ரொட்டேட்ல எப்படி டிகிரிஸ் யூஸ் பண்ணோமோ, அதே மாரி ஸ்க்யூலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, டிகிரிஸ் யூஸ் பண்ணுவோம். டிகிரி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ட நம்ம ஸ்லாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்லாண்ட் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்லாண்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தான் ஸ்க்யூ மெத்தட். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்க்யூ எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்லாண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கியூ ஒய்னா ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்லாண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இதான் ஸ்கியூ எக்ஸ், ஸ்கியூ ஒய். ஓகே. நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல டிரான்ஸ்லேட் ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய், ஸ்கியூ எக்ஸ், ஸ்கியூ ஒய் எல்லாம் பார்த்தோம்ல. எல்லாத்தையுமே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டில வந்து கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? மேட்ரிக்ஸ்ல. சோ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ன்னு குடுத்துட்டு, இங்க வந்துட்டு எத்தன பாராமீட்டர்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னா 3, 4, 5, 6 பாராமீட்டர்ஸ் குடுத்திருக்காங்க. அப்படிதானே? இந்த 6 பாராமீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னதுன்னா ஸ்கேல் எக்ஸ். சோ ஒரு எலமெண்ட்ட எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து அதோட விட்த் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்கேல் எக்ஸ பொறுத்து மாத்துவோம். அப்படிதானே? ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதோட விட்த் சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்கேல் எக்ஸ வந்துட்டு அந்த எலமெண்டோட விட்த்த இன்க்ரீஸ் பண்றதுக்கோ டிக்ரீஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? சோ அந்த ஸ்கேல் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. சோ அத கொடுத்து அதுல ஒரு வேல்யூ கொடுக்கறது மூலியமா அந்த எலமெண்டோட விட்த் அப்புறம் அதோட ஆஹ் இத வந்து இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்கியூ. ரெண்டாவது எலிமெண்ட் என்னது? ஸ்கியூ ஸ்கியூ ஒய். ஓகேவா? அடுத்து தேர்ட் பாராமீட்டர் என்னதுன்னா ஸ்கியூ எக்ஸ். ஃபோர்த் பாராமீட்டர் ஸ்கேல் ஒய். ஃபிஃப்த் பாராமீட்டர் டிரான்ஸ்லேட் எக்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட் ஒய். நம்ம வந்து டிரான்ஸ்லேட்னு மட்டும்தான் படிச்சிருக்கோம். டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு தனியா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தா அதுல வந்து போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ பொறுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சரி சரி டிரான்ஸ்லேட்னு கொடுத்தா போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து மூவ் பண்ணிக்கலாம். இதே வெறும் டிரான்ஸ்லேட் எக்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும்தான் மூவ் பண்ணணும். சாரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதே டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி கோட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சோ வந்துட்டு இதான் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மட்டும் இந்த ஸ்கேலு ரொட்டேட்டு ஸ்கியூ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் போகலாம். 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஈஸி தான், நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தானே. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபைல் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு டிவ் ஓபன் பண்ணி ஒரு டிவ் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த டிவ்க்குள்ள இன்னொரு ஒரு டிவ். ஓகே. ஒரே ஒரு டிவ். ஃபர்ஸ்ட் ஒரு டிவ், அடுத்து ஒரு டிவ். ஓகே. சோ இந்த டிவ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட்னு ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த பட்டனை எப்படி எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்.
சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த divக்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த divல தான் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ண போறோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னு நேம் கொடுத்துக்கிறேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா காமனா ரெண்டு டிவையும் ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிறேன். சோ divக்கு வந்துட்டு width height கொடுத்து சோ width வந்துட்டு ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி ரெண்டு பட்டன் இருக்கு. சோ நம்ம அதுல டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் பேடிங் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேடிங் வந்துட்டு பிக்சல் பேடிங் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இது இருக்கு. ஓகேவா? ரெண்டு பட்டன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம். சோ ஓகே. சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த எலமெண்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. நல்லா. சோ இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல. இந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் உள்ள சம்மிட்டுக்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி அது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை விட செகண்ட் எலிமெண்ட் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்னா சோ இந்த இந்த கிளாஸ் நேம் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன்னா சோ இதுல வந்துட்டு ப்ராப்பர்ட்டி நேம் என்னது டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? டிரான்ஸ்லேட் படிச்சோம். அப்படிதானே? ஸோ டிரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எலமெண்டோட பொசிஷனை லைக் இந்த மார்ஜின் லெஃப்ட் டாப்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் பண்றதுக்கோ இல்ல ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் பண்றதுக்கோ டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 30 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது எப்படி மூவ் ஆயிருக்கும்? சோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 30 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் மூவ் ஆயிருக்கு. ஓகே. சோ இதுதான் டிரான்ஸ்லேட். சோ இந்த டிரான்ஸ்லேட்ல ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். ஓகேவா? சோ இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஒய்ன்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் ஆயிருக்கும். நான் இப்ப இங்க வந்துட்டு போன இதுல என்ன கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே கொடுத்தேன். அப்படித்தானே? சோ இப்ப இதுல நான் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தா இங்க எந்த சேஞ்சுமே நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா நம்ம இங்க வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணிருப்போம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒய் ஆக்சிஸ் வேலை பார்க்காது. ஸோ ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் நம்மளால எதுனாலும் மூவ் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒய் ஆக்சிஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 30 பிக்சல் மூவ் ஆகும். ஸோ இதான் டிரான்ஸ்லேட். ஓகே. டிரான்ஸ்லேட் புரிஞ்சதுல்ல? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் போறேன். ஓகே. ரொட்டேட்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை ரொட்டேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்கு, ரெண்டாவது எலிமெண்ட் இங்க இருக்கு. இந்த எலமெண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்ஜின் 0
சென்டர்ல கொண்டு வந்துக்கணும். அப்பதான் ரொட்டேஷன் உங்களுக்கு ஒழுங்கா தெரியும். சோ அதனால சென்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிகிரீஸ்ல தான் பண்ண முடியும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரொட்டேட் பண்ற அந்த எலமெண்ட்ட 30 டிகிரிஸ் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றேன். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் என்ன சொன்னேன், நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சோ இப்ப நான் பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கனால கிளாக் வைஸ்ல 30 டிகிரி அந்த எலமெண்ட் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதுதான் ரொட்டேட். சோ இப்ப இதுல நான் மைனஸ் நெகட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல 30 டிகிரி மூவ் ஆயிரும். சோ இங்க இருந்த எலமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கு. இதே நான் பிளஸ் பாசிட்டிவ்ல கொடுத்தேன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். இதான் ரொட்டேட். சோ டிரான்ஸ்லேட்டும் ரொட்டேட்டும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்கேல் பார்த்தோம் தானே? ஸ்கேல் என்னன்னா ஜஸ்ட் அந்த எலமெண்டோட வித் அண்ட் ஹைட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். சோ இப்ப நான் ஸ்கேல் கொடுத்துட்டு 1, 2 இங்க நம்ம பிக்சல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் பிக்சல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஸ்கேலுங்கிறது என்னன்னா நம்ம ஆல்ரெடி இங்க வச்சிருக்க வித்த வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். 80 பிக்சல் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 1ங்கிறது எக்ஸ் எக்ஸ் இதுதான் வித்துன்னு வச்சோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித்து, செகண்ட் இருக்கிறது ஹைட் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வித்த ஜஸ்ட் ஒரு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். சோ இங்க பெருசா வித் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஏன்னா நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், வித் வந்து 1ன்னு தான் கொடுத்திருக்கேன். சோ இருக்கிற அந்த வித்த அப்படியே எடுத்துட்டு ஹைட் மட்டும் என்னன்னு கொடுத்திருக்கேன்னா இங்க 2. இங்க வந்து ஹைட் வந்து இங்க வந்துட்டு ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கேன் 2. சோ இருக்கிற ஹைட்ல இருந்து இருக்கிற ஹைட் எவ்வளவு 10 பிக்சல். சோ 10 பிக்சல்ல 10 பிக்சல் இன்டு 2. சோ 20 பிக்சல். சோ இருக்கிற ஹைட் என்ன ஆகும் அப்படின்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ இருக்கிற ஹைட்டை விட அது என்ன ஆயிருக்கு 2 டைம்ஸ் ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வித் மேல உள்ள அந்த எலமெண்டோட வித் தான் இந்த எலமெண்ட்டும் இருக்கு. அப்படிதானே? சோ வித் எதுவுமே சேஞ்ச் ஆகல. இப்ப நான் வித்தையும் சேஞ்ச் பண்ணா அது வித்துக்கும் ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சோ ஆல்ரெடி கொடுத்திருக்க வித் 80 பிக்சல். சோ அதை விட டபுளா சேஞ்ச் ஆகும். கொடுத்திருக்க வித்தை விட இப்ப டபுளா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதான் ஸ்கேல். ஓகேவா? ஸ்கேல நம்ம பிக்சல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி உள்ள வித் அண்ட் ஹைட்ல இருந்து அது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இருக்கிற ஹைட்ல இருந்து எனக்கு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல டிக்ரீஸ் ஆகணுங்கிறதையும் கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஹைட் அண்ட் வித் இருக்கிற ஹைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது டிக்ரீஸ் பண்ணுவோம். சோ அதனால இங்க பிக்சல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி யூஸ் பண்ணுவோம். சோ இதே நான் இங்க என்ன கொடுத்தேன், இது ஃபர்ஸ்ட்ல உள்ளது வித், செகண்ட்ல உள்ளது ஹைட். சோ ஃபர்ஸ்ட்ல உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். எக்ஸ்னா வித், ஒய்னா வந்து ஹைட். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டிக்ரீஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னால. சோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இருக்கிற ஹைட்ல இருந்து எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 0.5, 0.5. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப என்ன ஆயிருக்கும் பாருங்க, சைஸ் வந்து சின்னதாயிருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இருக்கிற ஹைட் 80 பிக்சல் அப்படின்னா 0.5னா என்ன இருக்கும் 50. 0.5னா பாதி தானே? சோ இருக்கிற ஹைட்ல இருந்து வித்துல இருந்து பாதி, அதே மாதிரி ஹைட்டும் பாதி. சோ ஹைட் வந்து 5 பிக்சல் ஆயிரும், வித் வந்து 40 பிக்சல் ஆயிருக்கு. சோ அதனாலதான் அது என்ன ஆயிருக்கு, எலமெண்ட் சின்னதாயிருக்கு. சோ இப்ப நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன் அது வந்துட்டு 0.5 கொடுக்கும்போது ஹைட் டிக்ரீஸ் ஆகுது? அது வந்துட்டு 18 கொடுத்தா 1னா அப்படியே இருக்கும்னு சொன்னா 1னா அப்படியே இருக்கும். 1க்கு மேல போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். 1க்கு கீழே வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி 1க்கு மேல போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். 1க்கு கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? 1னா கொடுத்த ஹைட் அண்ட் வெயிட் அப்படியே இருக்கும். 1க்கு மேல போகும்போது நம்ம வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். 1 விட கீழே வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ அதான் 0.5 கொடுக்கும்போது அந்த எலமெண்ட்ல பாதி. இப்ப நம்ம 0.8 கொடுத்து பார்ப்போம் இங்க. 0.8 கொடுக்கும்போது இருக்கிற எலிமெண்ட்டை விட 0.2% தான் நமக்கு கம்மியாகும். சோ ரொம்ப கம்மியாகல, லைட்டா கம்மியாயிருக்கு. அப்படிதானே? சோ அந்த மாதிரி 1க்கு கீழே கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஹைட்டையும் விட்டையும் நம்ம டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சோ அடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய்ன்னு பார்த்தோமா? எப்படி டிரான்ஸ்லேட்ல ஸ்கேல் எக்ஸ் ஒரு டிரான்ஸ்லேட் எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஸ்கேல் எக்ஸும். இப்போ இந்த டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா நம்மளால ஜஸ்ட் வித்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஹைட் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இங்க 2 கொடுத்த உடனே இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? வித் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. சோ அடுத்து இப்ப நான் ஹைட்டும் சேஞ்ச் பண்றதுக்காண்டி நான் இப்போ வந்துட்டு ஹைட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா 2 கொடுக்குறேன். பட் இங்க எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. ஏன்னா நம்ம இங்க வந்து ஸ்கேல் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சோ அதனால நம்ம ஒன்லி வித்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதே ஒய் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கேல் ஒய்ன்னு கொடுத்தேன்னா ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்துட்டு வித் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கேல் ஒய்ன்னு தான் கொடுத்துருக்கோம். சோ ஒன்லி ஹைட்டை மட்டும் தான் நம்மளால இப்ப சேஞ்ச் பண்ண முடியும். சோ ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதான் ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய் அண்ட் தென் இப்படிதான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஸ்கேல் புரிஞ்சுதா சரண்யா? மேம் ஸ்கேல்ல வந்து புரிஞ்சுது. ஸ்கேல்ல நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்தா அது எக்ஸுக்கு தானே எடுத்துக்கும், ஒய்க்கு எடுத்துக்குமா? டிஃபால்ட் அதாவது நீங்க வந்து ஸ்கேல்னு யூஸ் பண்ணி இப்படிதானே சொல்றீங்க. இதுல வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? வித் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஸ்கேலின் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து வித் மட்டும் எடுத்துக்கும். கமா போட்டு இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணும்போது தான் ஒய் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்கியூ போலாம். ஸ்கியூனா என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லாண்டா மூவ் பண்றதுக்கு ஸ்கியூ யூஸ் பண்ணுவோம். சோ அப்சல்யூட்டா இங்க வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிகிரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சோ எக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ். எக்ஸ்ல இருந்து அது எவ்வளவு ஸ்லாண்டிங்கா மூவ் ஆயிருக்கணும் அப்படின்னா ஒரு 30 டிகிரிக்கு எக்ஸ்ல இருந்து மூவ் ஆயிருக்கும் ஸ்லாண்டிங்கா. சோ அப்ப நமக்கு எக்ஸ்ல இருந்து ஸ்லாண்டா எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? 30 டிகிரி மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கமா ஒய்ல இருந்து எவ்வளவு மூவ் ஆகணும்? அதே 30 டிகிரி. ஓகே. ஒய்ல இருந்து 30 டிகிரி மூவ் ஆயிருக்கும். சோ இது எப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம்னா அது எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அது வந்து 30 டிகிரி எக்ஸ்ல இருந்தும் ஒய்ல இருந்தும் 30 டிகிரிஸ் அது மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த எலமெண்ட். சோ இப்போ ஸ்கியூ எக்ஸ்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் எக்ஸ்ல இருந்து மட்டும் தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஒய்ல இருந்து மூவ் பண்ண முடியாது. ஓகே. சோ எக்ஸ்ல இருந்து மட்டும் 30 டிகிரினா இப்படி இருக்கும். இதே ஸ்கியூ ஒய் கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒய்ல இருந்து இதான் ஒய். ஓகேவா? இதான் ஒய். ஒய்ல இருந்து 30 டிகிரி அது வந்து ஸ்லாண்டா மூவ் ஆயிருக்கு. சோ அதே எக்ஸ் கொடுத்தனா எக்ஸ்ல இருந்து 30 டிகிரி ஸ்லாண்டா மூவ் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ஸ்கியூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு பார்த்தோம். அப்படிதானே? மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொன்னா எல்லாத்தோட கம்பைன் எல்லாத்தையுமே நீ அதுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். சோ வந்து ஸ்கேலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் ஒன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இப்ப தனித்தனியா கொடுக்க வேண்டாம். எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஒரு பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தனித்தனியா ஸ்கேலு சரி இது இவ்வளவு ஸ்கேல் இவ்வளவு ஸ்கியூல இருந்து நீ இவ்வளவுக்குள்ள ஸ்கியூவை யூஸ் பண்ணி ஸ்லாண்ட் பண்ணி ஸ்கேலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி இவ்வளத்தையும் நீ தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே இடத்துலயே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சொன்னேன்? ஸ்கேல் எக்ஸ். கேவலம் மேட்ரிக்ஸ்ல சோ இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னது? ஸ்கேல் எக்ஸ். ரெண்டாவது ஸ்கியூ ஒய், ஸ்கியூ எக்ஸ், அப்புறம் வந்து ஸ்கேல் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இதுல வச்சு நம்ம அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த எலமெண்ட் எப்படி மூவ் பண்ணிருக்காங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 150 பிக்சல் மூவ் பண்ணிட்டு 150 பிக்சல் மூவ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்கியூ யூஸ் பண்ணி ஸ்லாண்ட் பண்ணிருக்காங்க இந்த எலமெண்ட். ஓகே. அதை நான் ஃபுல்லா வச்சாதான் உங்களுக்கு தெரியும். இந்த எலமெண்ட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து டிரான்ஸ்லேட்ல இருந்து
டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் பண்ணிருக்காங்க. மூவ் பண்ணி அந்த எலமெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸ்லாண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி அதோட வித்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வித்த தானே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வித்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் ஒய் ஹைட்டையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஹைட் அண்ட் வித்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஸ்லாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் எக்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிருக்காங்க. இதே இதை நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாம இந்த ஒரு எஃபெக்ட் நான் கொண்டு வரணும் அப்படின்னா எத்தனை லைன் எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கேலுக்கு எழுதணும், அடுத்து ஸ்கேல் எக்ஸ்க்கு எழுதணும், அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்டுக்கு எழுதணும். 4 லைன்ஸ் வருமா? சோ அந்த லைன்ஸை குறைக்கிறதுக்காண்டி நம்ம ஒரே மேட்ரிக்ஸை யூஸ் பண்றதுனா குறைச்சிடலாம். நம்மளும் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கேல் எக்ஸ் நீங்க எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே 0.5 இது வந்துட்டு என்னது ஸ்கியூ எக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க 0.5 கொடுத்தாலே போதும். அது வந்து டிகிரிஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஏன்னா 3வது பாராமீட்டர் ஸ்கியூ எக்ஸ் தானே பார்த்தோம். அப்ப ஏன் நம்ம 0.5ல கொடுக்கணும்? நம்ம டிகிரிஸ்ல தானே அங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நீ ஆட்டோமேட்டிக்கா இந்த தேர்ட் எலிமெண்ட் நீங்க என்ன கொடுத்தாலும் அது வந்துட்டு தேர்ட் பாராமீட்டரை டிகிரிஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஸ்கேலையும் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தது வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஸ்கியூவை வந்துட்டு 0.5 டிகிரி நான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிருக்கேன், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து 0 கொடுத்துரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ புரிஞ்சுதா? இல்ல நான் திருப்பி ஏதாவது புரிஞ்சுது மேம். ஆனா அது ஆர்டரா தான் நம்ம கொடுக்கணுமோ வேல்யூஸ் எல்லாமே? ஆமா கண்டிப்பா ஆர்டரா தான் கொடுக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஸ்கேல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஸ்கேல்ல தான் கொடுக்கணும், ஆர்டர்ல தான் கொடுக்கணும். ஓகே. அந்த ஆர்டரை பாத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கேல், அடுத்து ஸ்கியூஐ, அடுத்து ஸ்கியூஎக்ஸ், அடுத்து ஸ்கேல் ஒய், அடுத்து டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய். இந்த மாதிரி ஆர்டரா தான் கொடுக்கணும். அப்பதான் ஸ்பெசிபிக்கா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? 3D டிரான்ஸ்ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொன்னேன். 3D எலிமெண்ட்னா என்ன சொன்னேன்னா Z ஆக்சிஸே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 3D எலிமெண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்க வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட்டை படிக்க போறோம். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ரொட்டேட். ஓகேவா? ரொட்டேட்ல ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய், ரொட்டேட் Z நீங்களே சொல்லிடலாம். ஒரு எலிமெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்றோம், ஒய் ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் பண்றோம், அதே மாதிரி Z ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் பண்றோம். சோ இந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து இந்த எலிமெண்ட்டை ரொட்டேட் பண்றோம். ஓகேயா? இந்த இந்த ரெண்டாவது இருக்கிற இந்த எலிமெண்ட்டை ரொட்டேட் எக்ஸ் 150 டிகிரி. அந்த 2D டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் தான் பார்த்திருப்போம். அப்படிதானே? சோ ஜெட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்துடும். ஓகேவா? சோ அது புதுசா ஒரு சின்டாக்ஸும் கிடையாது 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு. ஜஸ்ட் நம்ம இங்க ரொட்டேட் எக்ஸும் கொடுத்துக்கலாம், ஒய்யும் கொடுத்துக்கலாம், ஜெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எலிமெண்ட் இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ரொட்டேட் எக்ஸ் எக்ஸ பொறுத்து 150 டிகிரி மூவ் பண்ணிருக்கேன். சோ இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரி மூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த பாக்ஸ் எதுவுமே ஆகாது. அதுக்குள்ள உள்ள லெட்டர்ஸ் மூவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி, ரொட்டேட் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த பாக்ஸ் ரொட்டேட் ஆயிடும். சோ அடுத்து இதுல என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒய் ஆக்சிஸ பொறுத்து 150 டிகிரி மூவ் பண்ணிருக்கோம். சோ அப்படி மூவ் பண்ணும்போது இந்த பாக்ஸோட சைஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறுதா? இந்த மாதிரி ரொட்டேட் நீங்க இந்த ரொட்டேட் டிகிரி இதெல்லாம் நம்ம கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? இது ஓகே, இது நம்ம கரெக்டா இருக்கா, இது நம்ம கரெக்டா இருக்கா, நம்மளால எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியாது. இத்தனை டிகிரி கொடுத்தா இது இப்படிதான் ரொட்டேட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு ரொட்டேட் ஒய் 150 டிகிரிங்கும் போது இது ஒய் ஆக்சிஸ். சோ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரி அது ரொட்டேட் ஆகும்போது
ஆட்டோமேட்டிக்கா அதோட பாக்ஸோட சைஸும் நமக்கு என்ன ஆயிருது, ரெடியூஸா ஆகிருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, செட் ஆக்சிஸ். ஸோ செட் ஆக்சிஸ் 90 டிகிரி 90 டிகிரினா எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணும்போது இந்த எலமெண்ட் வந்து இந்த லெட்டர் வந்து இப்படி ஆயிருது, இந்த சைடு வந்துருது. ஓகேவா? ஸோ செட் ஆக்சிஸ பொறுத்து 90 டிகிரி மூவ் பண்ணிருக்காங்க. செட் ஆக்சிஸ் நம்மளால பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இமேஜினரியா நினைச்சுக்கணும். செட் ஆக்சிஸ்ங்கிறது வந்துட்டு பின்னாடி இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த மாதிரி. அப்படித்தானே நீங்க படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஜெட் ஆக்சிஸ பொறுத்து 90 டிகிரி அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த பாக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு டெவலப்பரா நம்ம வந்துட்டு குடுத்து பார்த்து எந்த இது நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம அந்த ரொட்டேட் மட்டும் முடிச்சிருக்கு. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட் எக்ஸ். ஸோ ரொட்டேட் எக்ஸ். ஸோ ரொட்டேட் எக்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 150 டிகிரி கொடுத்தோம். அப்போ வந்துட்டு அந்த எலமெண்ட் வந்துட்டு 150 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஸோ மூவ் ஆயிருக்கு. இப்ப நம்ம வெறும்னா ரொட்டேட் கொடுத்து 150 பார்ப்போமா? இந்த ரொட்டேட்டுக்கும் அந்த ரொட்டேட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அப்படிதானே? ஸோ ரொட்டேட் எக்ஸுங்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த லெட்டர் மட்டும் நமக்கு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து 150 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. இதே வெறும் ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓவரால் பாக்ஸே நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஓவரால் பாக்ஸே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் எக்ஸ் ரொட்டேட் ஒய்னா ஜஸ்ட் அந்த உள்ள லெட்டர் வந்துட்டு நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே. சோ அந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸ் மூவ் ஆயிடும். ஓகே. லெட்டர் வந்து 150 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸ் மூவ் ஆயிக்குது. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி நான் ஒய் கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா சோ ஒய் கொடுத்து மூவ் பண்ணும்போது அப்படி ஆயிருது அந்த டெக்ஸ்ட் வேற விதமா மூவ் ஆகும்போது அந்த பாக்ஸோட சைஸும் சின்னதாகிருக்கு. ஓகே. அடுத்து ரொட்டேட் செட். செட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா செட் ஆக்சிஸ பொறுத்து அது வந்து ரொட்டேட் ஆகுது. இதே டிகிரிஸ் மாத்தணும் அப்படின்னா நம்ம இங்க 90 டிகிரின்னு தான் நாங்க பார்த்தோம். ஸோ 90 டிகிரி கொடுக்கும்போது ஜெட் ஆக்சிஸ்ல இருந்து 90 டிகிரி அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அப்படி நிக்குது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் எக்ஸ் ஒய் ஜெட் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் ரொட்டேட் யூஸ் பண்ணியும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரண்யா? பேசுறது கேக்குதா? சாரி. வீட்லயும் லெஃப்ட் ஆயிட்டேன். ஓகே. ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன். ஓகே.
ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? ஷேர் ஆகுது. ஓகே, லாஸ்டா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரொட்டேட் எக்ஸ் ஒய் சொல்லிட்டேனா? ரொட்டேட் ஒய். ரொட்டேட் ஒய் ரொட்டேட் டு எக்ஸ் ஒய் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு ரொட்டேட் ஒய் எக்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? ஸோ ஒய் வந்து என்ன பார்த்தோம்? இங்க வந்து ரொட்டேட் ஒய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒய்ங்கும் போது அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? ஒய் ஆக்சிஸ பொறுத்து மூவ் ஆகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த பாக்ஸோட சைஸும் ரெடியூஸ் ஆகுது. நம்ம வெறும் ரொட்டேட்னு கொடுக்கும்போது அந்த ஓவரால் பாக்ஸே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். இதே நம்ம ரொட்டேட் எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கும்போது பாக்ஸும் தான், பட் வந்துட்டு அந்த ரொட்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய், ரொட்டேட் இசட்னு கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கும்போது அப்ப நமக்கு ரொட்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இதே நம்ம ரொட்டேட் Z அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா Z ஆக்சிஸ பொறுத்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கா? இதே இது நான் இங்க வந்து டிகிரிஸ் மாத்தனா அப்படின்னா நமக்கு இங்க 90 டிகிரிஸ் தானே யாருக்கு பார்த்தோம். ஸோ அந்த 90 டிகிரிஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்டா இருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களால அஸ்யூம் பண்ண முடியாது. ஓகேவா? முன்னாடியே அஸ்யூம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் அஸ்யூம் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்படி மூவ் ஆகுது. நமக்கு இந்த ஸ்டைல் வேண்டாம். இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரொட்டேட் பார்த்தோம். ரொட்டேட் எக்ஸ், ஒய், இசட் பார்த்துட்டோம். அந்த டிஃபரன்ஸ் புரியுதுல? லைக் ரொட்டேட்ன்னு குடுத்தா நமக்கு வந்துட்டு அந்த பாக்ஸே ஓவராலா ரொட்டேட் ஆகுது. பட் எக்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபையா குடுத்தா நமக்கு கொஞ்சம் வேற மாதிரி ரொட்டேட் ஆகுது. இது வந்துட்டு ஆக்சுவலி அது வந்துட்டு பின்னாடி ஹைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. இதே ரொட்டேட்ன்னு குடுத்தா ஜஸ்ட் அந்த பாக்ஸே ஓவராலா ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட விஷக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொட்டேட் கான்செப்ட் என்ன கன்ஃபியூஸ் ஆகுதா? புரிஞ்சுது. ஓகே. ஸோ உங்களால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஓகேவா? எக்ஸ்னா இவ்வளவுதான் ரொட்டேட் ஆகும். ஒய்னா இங்கேருந்து இப்படிதான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொடுத்து பார்த்து நீங்க அத மாத்திக்கலாம். ஓகே. இப்போ டைம் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ரொட்டேட் எக்ஸ், ஒய் நம்ம 2D டிரான்ஸ்ஃபார்ம், 3D டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஓவரால் ரீகேப் மட்டும் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2D டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பார்த்தோம், ஸ்கேல் பார்த்தோம், ஸ்கியூ பார்த்தோம், அண்ட் தென் ரொட்டேட் பார்த்தோம். 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்? ரொட்டேட் எக்ஸ், ஒய், இசட் பார்த்தோம். டிரான்ஸ்லேட்னா ஜஸ்ட் மூவ் பண்றது. லைக் மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூவ் பண்றது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பொறுத்து மூவ் பண்ணும். ஸ்கேல்னா வித் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கியூனா நம்ம வந்து ஸ்லாண்டிங்கா மாத்திக்கலாம். எந்த பொசிஷனுக்கு நமக்கு ஸ்லாண்டிங்கா மூவ் பண்ணுமோ, ஸ்லாண்டா மூவ் பண்ணுமோ அதுக்கு வந்து ஸ்கியூ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட்னா அந்த எலமெண்ட்ஸை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் எக்ஸ், ஒய், இசட்னா ஸோ 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் கீழே வரும். ஸோ அந்த ஆக்சிஸை பொறுத்து அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகேம்மா. ட்ரை பண்ணி பார்த்து ம்